ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் கடகராசியை பற்றி பேச வந்துள்ளேன். கடகராசியில பிறந்தவங்க தாய்ப்பாசம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏனென்றால் அதனுடைய உருவம் நண்டு. அந்த நண்டு எப்படி தன்னோட குட்டிகளை என்னோடுமே தன்னோடு வச்சிருக்குமோ அதே போலதான் இவங்களும் தாய்ப்பாசம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்க சிறந்த ஆன்மீக நெறிகளாக கொண்டிருப்பாங்க. பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதில் இவருக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இவங்க சிவந்த மேனியுடன் சிறந்த அங்க லட்சணத்துடன் இருப்பாங்க. கல்வியில திறமையும் தெய்வீக வழிபாடுகளையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் அறிஞ்சிருப்பாங்க. இவங்க பேச்சில சாமர்த்தியமும் பண விஷயத்துல சுயநல புலிகளாகவும் கெட்டிக்கார குணத்துடன் தன்னைத்தானே புகழ்ந்து பேசி கொண்டுகிட்டே இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க. இவங்க தங்களோட குழந்தைங்களை ஒருவித அன்பையும் மற்றவ குழந்தைங்க மீது அதிக அன்பையும் காட்டிட்டு இருப்பாங்க. இவங்க சொந்தக்காரங்கள் நண்பர்கள் இவர்களிடம் பிரியம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஆனா பிரியம் இருக்கிறது போல அந்த சுபாவம் அவங்க கிட்ட இருக்குங்க. இந்த கடகராசி பெண்கள் மீது தனது ஆசான் மீதுமோ மிகுந்த மரியாதை கொண்டவர்களாக இருப்பாங்க. அரசியல் தொடர்பு இவங்களுக்கு இருக்குங்க. இந்த ராசியினோட சின்னம் நண்டுங்க. உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் முன்னோ அல்லது பின்னோ செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த நண்டு ஒன்று தன் பக்கவாட்டிலே செல்லக்கூடியது. இந்த குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப காய்களை நகர்த்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இதை கேட்டா ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த நிர்வாக திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு தன் ஜீவனத்திற்காக பிற தேடி போக மாட்டாங்க. வருமான வாய்ப்புகளை இவங்களை தேடிதாங்க வரும். கடகராசி பெண்களால பிரச்சனைகள் ஏற்படும். இவங்களுக்கு வாகன யோகம் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அவளுக்கு சிறப்பு தராதுங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் தியாக மனப்பான்மையும் மேலோங்கி நிற்கும். நல்ல அனுபவ அறிவு இருக்கும். அனைத்து துறைகள் பற்றிய அறிவும் இருக்கும். பல அரசியல்வாதிகள் இந்த ராசியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. இந்த கடகராசிக்காரங்க மூட நம்பிக்கையை கண்மூடித்தனமா செயல்பாடுகளோ இவங்களிடம் இருக்காதுங்க. இவங்களுடைய மறைமுக எதிர்ப்பு என்னைக்குமே இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக தந்தை மகன் உறவு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. பொருளாதார முன்னேற்றத்துல ஒரு போராட்ட நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு நீர் ராசிக்காரங்க. அதனாலதான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் அவங்களுக்கு இருக்காதுங்க. நீரினால ஆதாயம் பெறுவாங்க. நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டு வந்தானா அவங்களுக்கு வெற்றி பெறுங்க. இவங்க உடல் பருமன் அதிகமாக இருப்பாங்க. உடல் எப்போதுமே இவங்களுக்கு குளிர்ச்சியாதாங்க இருக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் ரத்தம் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வருங்க. இவங்க திரவ உணவுகளை குளிர்ச்சியான உணவுகளை தான் விரும்புவாங்க. ஜில்லுன்னு தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதாவது ஜூஸு தயிர் பால் இந்த மாதிரி நீர் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. இவங்க அன்பு ஆசை புகழ் இதுக்கெல்லாம் மயங்குவரா இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கும். அதாவது ஹோட்டல் பேக்கரி சமையல் உணவு உற்பத்தி இதிலெல்லாம் தொடர்பு உள்ளவர்களாக இருப்பாங்க. சில பேர் போதைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, போனால் போகட்டும் போடா இந்த பூமி நிலையாய் வாழ்ந்தவர் யாருடா அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அனுபவத்து மூலம் தான் ஏற்றுக்கொள்வாங்க. சமநிலை தவற மாட்டாங்க. இவங்க அன்பு கருணை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க தாமரை இலையை தண்ணீரை போல வாழுவாங்க. புண்ணியங்களை சொத்தா மதிக்கிறவங்க. அவங்களோட தன்மானத்தை உயிரென நினைச்சு வாழுவாங்க. இவங்க தியாகம் பண்றதுல பெரிய வள்ளல்னு கூட சொல்லலாம். இவங்க கிட்ட தியானம் யோகா இதுல எல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. பாவ புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க கிட்ட ஆன்மீக நாட்டம் குருமார்களினோட தொடர்பு சாஸ்திர ஞானம் வேத பிராணம் இதிகாசம் இதுல எல்லாம் ஆர்வமா இருப்பாங்க. பாரம்பரிய கலாச்சாரம் பண்பாட்டு முதலியவற்றெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. சமூக கட்டுப்பாட்டுகளை மதிச்சு நடப்பாங்க. இவங்க நிரந்தரமான மகிழ்ச்சி ஆனந்தத்தை அடைய விரும்புவாங்க. ரகசியம் இல்லாத வாழ்வே தான் வாழணும்னு நினைப்பாங்க. இவங்க முக்தி மோட்சம் இந்த சார்ந்த கொள்கையில நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. வாழ்வியல் தத்துவங்களை மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க.
இந்த ராசிக்காரங்க பொதுவாக அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அம்மாவோட அன்புக்கு வந்து ரொம்ப ஏங்குவாங்க. இதோட உறுப்பு வந்து மார்பு பகுதியை தாங்க குறிக்கும். இந்த ராசிக்காரர்களோட தாய் தந்தை பிரிஞ்சு தாங்க வாழுவாங்க. இளைய சகோதரம் மூலம் விரைய ஏற்படும். இவங்க வெளிநாடு போறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. கடகராசியில வந்து சரம் நீர் இரண்டுமே இருக்கும். அதாவது ஆத்துல போற தண்ணி மாதிரி இருக்கும். தண்ணினாவே என்ன, ஈர்க்கக்கூடிய குணம் தானே இருக்கும். அதனால வந்து இவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய குணம் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனாலதான் இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்த சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அந்த விஷயத்த புரிஞ்சு வேகமாகவும் செயல்படுத்துவாங்க. ஆத்தி நீரை வந்து தேக்கி வைக்க இருந்தா அது எப்படி கடல்ல போய் கலந்து விடுமோ, அதே போலதான் இவங்களும் நிதானத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிறாங்கன்னா புரிஞ்சு கொள்ற தன்மை வந்து சில நேரங்களில் எல்லாமே போயிருங்க. இவங்களுக்கு ஞானம் அறிவு புலமை மிகுந்தவர்களாக இருப்பாங்க. புரோகிதம் செய்வர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சாத்விக குணம் கொண்டவர்களா அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வந்து மோட்சத்தை நோக்கி போவாங்க. வீட்டுக்கு எதுக்குமே உதவ மாட்டாங்க. பொதுப்பணி, பொது வாழ்க்கை, இறைப்பணி, ஆன்மீக ஆய்வுகள் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளுவாங்க. காலசக்கரத்திற்கு கடகம் ராசி வந்து மார்பை குறிக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு மார்பில வந்து பிரச்சனை ஏற்படுங்க. பாசங்கிறது என்னன்னா இவங்க கிட்ட தான் கற்றுக்கணுங்க. அந்த அளவுக்கு இவங்க பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க. இவங்க எதுவுமே ருசியாக சமைத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நண்டு எப்படி தன்னுடைய விடாமுயற்சியின் விளைவாக முன்னேறுகிறதோ அதே மாதிரிதான் இவங்களும் வாழ்வில் படிப்படியாக இந்த கடகராசிகள் பல துயரங்களையும் துன்பங்கள் வந்தால் கூட அதை தாண்டி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அதே போல இவங்களுக்கு வந்து அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்பட்டு தனக்கு வர நன்மைகளையும் தானே கெடுத்துக்குவாங்க. இந்த கடகம் வந்து பெண் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கனிவானவர்கள், இனிமையானவர்கள் கூட சொல்லலாம். அன்பை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க, எதிர்பார்க்கக்கூடியவங்க. எல்லா நேரங்களிலும் தங்களை மற்றவங்களை வந்து பாதுகாத்து அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க. இந்த கடகராசி சரத்தன்மை அப்படிங்கிறதுனால மேன்மையான எண்ணங்கள் உடையவர்கள். எந்த காரியத்தை செஞ்சா கூட உடனடியாக அதில் முடிவு தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. இதனாலேயே அவங்களோட அவசர புத்தினால சில நன்மையான காரியங்களையும் இழக்க நேரிடும். அந்த மாதிரி சூழ்நிலையும் வரும். இவங்க அடிக்கடி பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க. அதனால கூட இவங்களுக்கு வந்து வேலை மாற்றம், அடிக்கடி மனம் மாறுறது, வாழ்க்கையை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுதல், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுங்க. கடகராசி வந்து நீர்த்தன்மை அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெளிந்த நீரோடை போல ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இவங்க பல சிந்தனைகளை வந்து மூழ்கி கிடப்பவர்களா இருப்பாங்க. இவங்க பொதுவாக அன்பு, பண்பு, கோபம் போன்ற உணர்ச்சிகளை உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசி வீடோட தன்மை வந்து கடவுள் பக்தி, ஆன்மீக சிந்தனை பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. தன்னுடைய கருத்தை வந்து அடிக்கடி காலத்துக்கு நிகழ்வுக்கு ஏற்ப மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில சமயம் ஒரு முடிவை வந்து சில நேரத்தில் அதற்கு மாறாக தான் அந்த முடிவை வந்து வெளிப்படுத்துவாங்க. இவங்க வந்து உதவி செய்ய மனப்பக்குவம் உடையவர்கள் கூட சொல்லலாம். இவங்க வந்து அனுபவ தேடல்களையும் தனக்குள்ளே நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசி வடக்கு திசை குறிக்கிறதுனால வடக்கு திசை வந்து நன்மை தருங்க. இவங்களோட வீடா இருக்கட்டும், தொழிற்ஸ்தாபனா இருக்கட்டும், அனைத்துமே இவங்களுக்கு வடக்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து சிறப்படைங்க. கடகராசியை பிறந்தவங்க ஸ்லோத்தமம் ராசியை பெற்றதுனால தன்னோட சுபங்களை வந்து அனுபவிக்க முடியாதுங்க. சில உடற்கூறுகள் வந்து தன்மைகள் வந்து மாறுபட்டு காணப்படும். இவங்களுக்கு ஒரு நீர் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. இந்த கடகராசி ஆடி மாதம் அப்படிங்கிறதுனா ஆடியில பிறந்தால் சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதனால வேலை மாற்றம், வெளிநாடு, பெரிய விரயங்கள் இதெல்லாம் அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க. பலசக்கர வாகனத்துல போறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் கூட சொல்லலாம். இவங்க பறவைகள், விலங்குகள் இது மாதிரி போன்ற விஷயங்களை வந்து ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இருதயம் அல்லது நுரையீரல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த கடகராசியில பிறந்தவங்க
கடகராசிங்கிறது நீர் ராசிங்க. அப்போ நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம அங்க அபிஷேகம் நடைபெற டைமுக்கு போறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம், அல்லது முழு அபிஷேகத்தை உங்களோட பொறுப்பில் செய்ய வைக்கலாம். இப்படி அபிஷேகம் அடிக்கடி செய்து வருவதும், அந்த கோயிலில் இருக்கிற குளம் அல்லது ஆறு அல்லது திருச்செந்தூர் போன கடலை இப்படி அந்த நீர்நிலைகளில் குளிக்கிறதும் ஒரு விதமான பரிகாரம் தாங்க. இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதும் அபிஷேகம் செய்யறதும் ஒரு விதமான பரிகாரம் தான். ஸோ இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.